வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 3rd October 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆஃப் த தாத்தி ஆபா ஜெயந்தி கரம் உத்தரகாஷ் அபியான். ஸோ அது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அக்டோபர் 2ஆம் தேதி நேற்றுக்கு வந்து என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த தாத்தி ஆபா ஜெயந்தி கரம் உத்தரகாஷ் அபியான் ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா DJDAGJUGUA. ஸோ இந்த திட்டத்தை வந்துட்டு எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஹசர்பகான்ற சிட்டில வந்துட்டு இந்த ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எப்பன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாத்மா காந்தியோட ஆனிவர்சரி. ஸோ நேற்று தானே அந்த ஆனிவர்சரி, உங்களோட பர்த் ஆனிவர்சரி நேற்று தானே உங்களுக்கு. ஸோ அப்போதான் உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்துட்டு இந்த ஸ்கீம்ல என்ன பண்ண போறாங்க, இந்த ஸ்கீம்ல ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஜார்க்கண்டோட டெவலப்மெண்ட், அவங்களோட ஸ்கூல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு நியூட்ரிஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும், அதுக்காண்டி நான் வந்துட்டு அமௌண்ட்டை வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த ஸ்கீம் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா 79,156 கோடி ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க அந்த ஸ்டேட்டோட வளர்ச்சிக்காண்டி தான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு மெயினாக இதோட அப்ஜெக்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்கிற கேப்ஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ஸ், ஹெல்த் கண்டிஷன் அண்ட் எஜுகேஷன் கேப்ஸ், லிவ்லிஹுட் கேப்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் போக்குறதுக்காண்டி தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து மெயினாக வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா இந்த தாத் அபி ஜெயந்தி இந்த ஸ்கீம் வந்துட்டு எந்த ஸ்டேட்ல நரேந்திர மோடி லான்ச் பண்ணி வச்சாரு கூட உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா PM நரேந்திர மோடி மன் கி பாத் கம்ப்ளீட்ஸ் 10 years. ஸோ வந்து நம்மளோட நரேந்திர மோடி வந்துட்டு ஆகாஷ்வாணி சேனல், அதாவது நம்மளோட ஆல் இந்தியா ரேடியோவில் மன் கி பாத்ன்ற ப்ரோக்ராம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மன் கி பாத் ப்ரோக்ராம் வந்துட்டு ஆரம்பிச்சு இப்போ உங்களுக்கு வந்துட்டு எத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆகுனா 10 yearsன்றது கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ அக்டோபர் 3, 2014 தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. எதுனா ஆகாஷ்வாணி. ஸோ ஆகாஷ்வாணின்றது ஹிந்தி டேர்ம் உங்களுக்கு. ஸோ என்னன்னா ஆல் இந்தியா ரேடியோ. ஸோ ஆல் இந்தியா ரேடியோ தான் உங்களுக்கு ஆகாஷ்வாணின்றது சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இதில் வந்து மெயினாக வந்துட்டு சோஷியல் இஷ்யூஸ், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், பிஹேவியர் டாபிக்ஸ், ஸோ இதை பற்றினா மாசத்தில் ஒரு நாள் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமாக பேசுவார். ஸோ அதாவது நம்ம ரேடியோஸ்ன்றது நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா, இப்போ சூரிய FM அந்த மாதிரி ரேடியோஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ன்றது போகும். அதே மாதிரி நம்ம ஆல் இந்தியா ரேடியோவில் உங்களுக்கு இந்த மன் கி பாத் ப்ரோக்ராமில் வந்துட்டு நரேந்திர மோடி தான் சோசியல் காசஸ் பற்றி தான் வந்து மெயினாக வந்து பேசுவார். ஸோ இந்த ஆகாஷ்வாணியின் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆல் இந்தியா ரேடியோ. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காங்கன்னா 1930 தான் இந்த ஒரு ப்ராட்காஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காங்க. எந்த பார்ட் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காங்கன்னா பராசி பாரதி ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட திட்டத்தின் கீழே தான் இந்த ஒரு ஆல் இந்தியா ரேடியோ வந்து லான்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் வந்து எந்த வருஷம் நடந்திருக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23rd July 1927 பாம்பேல தான் உங்களுக்கு இந்த ஆல் இந்தியா ரேடியோலேருந்து ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட்ன்றது நடந்திருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நவராத்திரி 2024 ஃபெஸ்டிவல் ஆஃப் 9 days. ஸோ வந்து நம்ம இந்தியாவோட ஃபேமஸ் ஃபெஸ்டிவலாக இருக்க நவராத்திரி ஹிந்து ஃபெஸ்டிவல் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 அக்டோபர் 12 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் ஓவர் ஈவில். ஸோ வந்துட்டு ஒரு கெட்ட விஷயத்தை வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு எதிர்த்து போராட்டி ஜெயிச்சதுனால தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. எந்த காடுக்காண்டி இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷின் காட்னஸ் துர்கா காண்டி தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் மெயினாக கொண்டாடுறாங்க. ஸோ டோட்டலாக இந்த ஃபெஸ்டிவல் எத்தனை நாள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 9 நாள் நடக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு நவராத்திரின்றது பேர் வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக இது 9 நாள் நடக்கும். ஏன் இந்த நியூஸை நம்ம வந்து படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ SSCல உங்களுக்கு அதிகமாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் டேஸை பற்றி தான் உங்களுக்கு நியூஸ் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் உங்களுக்கு கேட்டுட்டு வராங்க. ஸோ இப்போ இது இப்போ நம்ம வந்து படிச்சுட்டா நமக்கு இந்த கொஸ்டின் வரும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த 9 daysன்றது ஒரு நாளுக்குமே ஒரு பேருன்றது கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பரித்யபாடா, திபெட்டியா, திருட்டையா, சௌத்ரி அண்ட் பஞ்சமி, சாஸ்தி, சப்தமி, அஷ்டமி, நவமி அண்ட் விஜயதசமின்றது லாஸ்ட் டே ஆஃப் உங்களுக்கு நவராத்திரியோட லாஸ்ட் டே வந்து விஜயதசமி. ஸோ அது எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம்னா ஸோ எந்த டே, அதாவது 4th, 3rd டேக்கு பேர் என்ன, 4th டேக்கு பேர் என்ன, ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின்றது கேட்கலாம். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியா எலெக்டட் டு த ஸ்டீரிங் கமிட்டி ஆஃப் த குளோபல் நெட்வொர்க். ஸோ குளோபல் நெட்வொர்க்கோட மெம்பரா வந்துட்டு உங்களுக்கு இந்தியா வந்து ஸ்டீரிங் கமிட்டியோட மெம்பரா வந்து இந்தியா வந்து எலெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் டோட்டலாக 15 மெம்பர் இருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெம்பரா வந்து இந்தியா வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நெட்வொர்க்ன்றது என்ன, நெட்வொர்க்ன்றது குளோபல் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்றது பார்த்தீங்கன்னா குளோபல் ஆபரேஷன் நெட்வொர்க் ஃபார் ஆன்டி கரப்ஷன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இது முழுக்க வந்துட்டு கரப்ஷனை ஒழிக்கிறதுக்காண்டி உருவாக்கின ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட மீட்டிங் இப்போ வந்துட்டு அவங்களோட 8th ஸ்டீரிங் கமிட்டி வந்து பெய்ஜிங் சைனால நடக்க போகுது. ஸோ இந்த மீட்டிங்ல உங்களுக்கு 15வது மெம்பரா நம்ம இந்தியா வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ இதுல சேர்றது மூலமா வந்துட்டு கரப்ஷன் எப்படி ஒழிக்கலான்றதுக்காண்டி தான் மெயினா வந்து பேச போறாங்க. ஸோ இந்த டிசிஷன் இது வந்துட்டு இந்த இதுக்கான ஒரு
முன்னோட்டம் வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்த G20 மாநாட்டில் தான் உங்களுக்கு இந்த ஒருக்கான முன்னோட்டம் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு 2 high level principle of combating corruption were adopted. ஸோ அந்த ஒரு மீட்டிங்ல வந்துட்டு கரப்ஷன் காண்டி நம்ம இந்தியா வந்து ஒரு சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குளோபல் நெட்வொர்க்ன்றது பார்த்தீங்கன்னா எப்போ உருவானுச்சு? ஸோ அது எப்போ உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா June 3rd 2021 தான் உங்களுக்கு உருவானுச்சு. யுனைடெட் ஜெனரல் அசம்பிளி ஸ்பெஷல் செக்ஷன் அகேன்ஸ்ட் கரப்ஷன் இது மூலமாக தான் உங்களுக்கு இந்த ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குது. இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 121 கண்ட்ரீஸ் கிட்ட இதில் மெம்பர் கண்ட்ரியாக இருக்காங்க. ஸோ இந்தியாவை யார் ரெப்ரசென்ட் பண்ணுறா? இந்த ஆர்கனைசேஷனில் இந்தியாவை யார் ரெப்ரசென்ட் பண்ணுறா பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் வந்துட்டு சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பென்ஷன் பப்ளிக் கிரிவன்ஸ். ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் இந்தியாவை வந்து இந்த ஒரு நெட்வொர்க்கில் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். செபி அமௌண்ட்ஸ் டீலிஸ்டிங் ரெகுலேஷன் ஃபார் ஈக்குவாலிட்டி ஷேர்ஸ். ஸோ இப்போ கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்குவாங்களே, ஸோ அது அந்த கம்பெனி ஷேர்ஸ் வாங்குற கம்பெனிஸை வந்துட்டு டீலிஸ்ட் பண்ணுறது. ஸோ வந்து ஷேர்ஸ்லேருந்து எப்படி தூக்கலான்றதுக்காண்டி ஒரு அமெண்ட்மெண்ட்ன்றது செபி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு டீலிஸ்டிங்கிறது ஃபிக்ஸட் ப்ரைஸ் ப்ராசஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு கம்பெனிஸ் வந்து பண்ணிக்கலான்றதுக்காண்டி உங்களுக்கு ஒரு ரெகுலேஷன்றது மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன ப்ராசஸ் மூலமாக உங்களுக்கு அதாவது இந்த டீலிஸ்டிங் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் ப்ராசஸ். ஸோ எந்த ஆக்ட் மூலமா இதை பண்ணியிருக்காங்க, இந்த ரெகுலேஷன் மெயினாக கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956 படி தான் உங்களுக்கு மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செபியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எஸ்டாப்ளிஷ் இயர் வந்துட்டு 1988 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செபி ஆக்ட் 1992 படி உங்களுக்கு செபின்ற ஆர்கனைசேஷன் வந்து உருவாயிருக்குது. ஸோ இதோட சேர்மன் வந்துட்டு மதுபாய் புரி பவுச்ன்றது உங்களுக்கு அந்த செபியோட சேர்பர்சனாக இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா IDBI Bank launches Sugam Rini Bhugutam Yojana Sugam scheme for the NPA recoveries. ஸோ வந்துட்டு இப்போ IDBI பேங்க் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சுகம் ரினி புகுத்தம் யோஜனான்ற ஸ்கீம், ஷார்ட் ஃபார்மில் சுகம் ஸ்கீம்ன்றது. ஸோ இது என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா இதில் வந்துட்டு ஃபண்டு வந்துட்டு எதுலேருந்து ரெக்கவர் பண்ண போகிறாங்கன்னா நான் பர்ஃபார்மிங் ரீட்டைல் லோன்ஸ்லேருந்து ஃபண்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த IDBIன்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ ரூபாயிலேருந்து ஃபண்ட்ஸ் வந்துட்டு இவங்க ரெக்கவர் பண்ண போகிறாங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 lakhsலேருந்து 10 crores வரைக்கும் இந்த ஃபண்ட் ரெக்கவரி ஸ்கீம் வந்து மெயினாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ IDBI பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா CEO வந்து ராகேஷ் சர்மா, ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1964 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டேக்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஃபார் ஆல் ஏஓ சோச்சின் அண்ட் பேங்க் அஸ்தி தோஸ் ஜெய்ஸ்ன்றது உங்களுக்கு அந்த பேங்கோட டேக்லைனாக இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். MV ஸ்ரீயாஸ் குமார் நியூ பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டி. ஸோ இந்தியன் நியூஸ் பேப்பர் சொசைட்டியோட நியூ சேர்மனாக யாரை வந்து நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ மேனேஜிங் சேர்மனாக யாரை நியமிச்சிருக்காங்க, M ஸ்ரீயாஸ் குமார் என்ற இவர் தான் வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. இவர் யாரை சசீட் பண்ணி வராருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மான்ற இவர் தான் வந்துட்டு இவர் சசீட் பண்ணி வராரு உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். ஆர்த்தி சைரன் ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் 46th டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸோட டைரக்டர் ஜெனரலாக ஒரு உமனை வந்து நியமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு ஹெட் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ். ஸோ யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜன் வைஸ் அட்மிரல் ஆர்த்தி சைரன்ற இவங்க தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமனாக இந்த போஸ்ட்டுக்கு வரது உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். ISRO இன் ஸ்பேஸ் அண்ட் NISL சைன் 5 டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் வித் பிரைவேட் என்டிட்டிஸ். ஸோ வந்துட்டு நம்ம ஃபேமஸ் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கிற ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் ஆத்தரைசேஷன் சென்டர் அண்ட் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், இது மூணுமே நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸான உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் TTNன்றது டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. யாரு கூட பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா NGEsனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் என்டிட்டிஸ். ஸோ வந்துட்டு ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் கூட இவங்களோட டெக்னாலஜியை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்னேச்சர்ன்றது எந்தெந்த பிரைவேட் கம்பெனி கூட நடத்தியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆனபான் லிமிடெட், ஸ்லால்வோ இண்டஸ்ட்ரி லிமிடெட், மைக்ரோ பேக் பிரைவேட் லிமிடெட், ஆஸ்திரா மைக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் இன் பெங்களூரு. ஸோ இது எல்லா கம்பெனியுமே உங்களுக்கு டெக்னாலஜி ஷேரிங் வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க மெயினாக. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். டெயின் பிரவோ ரிட்டையர்ஸ் ஃப்ரம் த கிரிக்கெட் அண்ட் ஜாயின் எஸ் KKR as a mentor. ஸோ வந்துட்டு CSK பிளேயராக ஃபேமஸாக இருந்த டெயின் பிரவோ, ஸோ ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், இவர் வந்து எல்லா மேட்ச்லேருந்துமே இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. ஸோ அது போக உங்களுக்கு வந்துட்டு KKR டீமோட மென்டாராக வந்துட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு.
ஸோ அடுத்த நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர் நியூஸ். அருந்ததி ராய் டு ரிலீஸ் ஃபர்ஸ்ட் மெமோரி மதர் மேரி கம்ஸ் டு மீன்ற ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அருந்ததி ராய் நமக்கே தெரிஞ்சிருக்கு, ஒரு ஃபேமஸான ஒரு ஆத்தர். ஸோ இவங்க வந்து 1997 புக்கர் பிரைஸ் வாங்கின ஒன் ஆஃப் த ஃபேமஸான இந்தியன் ஆத்தர் உங்களுக்கு. ஸோ இவங்க வந்துட்டு அவங்களோட புக்கான ஃபர்ஸ்ட் மெமரியான புக்கான மதர் மேரி கம்ஸ் டு மீன்ற புக்கை வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, எந்த ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் என்ற ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு இந்த ஒரு புக்கை வந்து பப்ளிஷ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான கரெக்டான விஷயம் அவ்வளோதான். தேங்க்யூ.